நேற்றைக்கு மாடு முட்டியதில் அந்த பெண் படுகாயம் அடைந்திருந்தார். அவருக்கான சிகிச்சை என்ன நிலைமையில் இருக்கிறது, மாநகராட்சியில் சார்ந்த என்ன நடவடிக்கை எடுக்குவதற்கான திட்டம் வைத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ அந்த பெண்ணுக்கான சிகிச்சை என்னென்ன வழங்கப்பட்டு இருக்கு? இப்போ 50 தையல்கள் போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவ உதவி தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? தற்போது அந்த எருமை மாடு முட்டியதில் மதுமதி என்ற பெண் படுகாயமடைந்தார். அவரது 2 கால்களிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த மாடானது அவர் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெரு வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. அதாவது அந்த கால்ல குத்தி ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெரு வரைக்கும் இழுத்துட்டு போனதுனால கால்ல கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயங்களுக்கு அவருக்கு தற்போது தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரது தலையில் கடுமையாக ஏன்னா தரையில ரோட்ல இழுத்துட்டே போனதுனால தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால அதற்கான சிகிச்சை என்ன அப்படி அளிக்கிறது, தலையில எதுவும் கடுமையான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்வதற்கான MRI ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் முடிந்து அறுவை சிகிச்சைக்கு பின் செல்லக்கூடிய வார்டுக்கு தற்போது அந்த பெண் மாற்றப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த பகுதியில் தொடர்ந்து மாடுகள் அதிக அளவில் இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்த நிலையில இன்று மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு மாடு, ஏன்னா இந்த மாடு முட்டிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தை பகுதி, திருவெற்றியூர் இருக்கக்கூடிய கடை வீதிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சந்தை பகுதிகளில் தான் இந்த மாடுகள் அதிகமாக சுற்றி திரிகிறது. அதனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவு புகார் தெரிவித்ததுனாலையும் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனாலையும் இந்த மாடு முட்டிய விவகாரம் தொடர்பாக திருவெற்றியூர் பகுதிகளில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாட்களாகியும் அந்த மாடு முட்டிய மாடுக்கு யாரும் இதுவரை சொந்தம் பெற்று வரவில்லை. அதனால இந்த மாடு யாருடையது என்பது தொடர்பான ஒரு தொடர் சர்ச்சையும் இருந்து வருகிறது. வேல்முருகன், இப்போ அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் போது 1 லட்சம் ரூபாய் செலவாகிடுச்சு. மேலும் அவங்க கூலி தொழிலாளி என்பதனால மருத்துவ உதவிக்கான நிதி தேவைப்படுது என்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதற்கான முயற்சிகள் எதனா மேற்கொள்ளப்பட்டிருக்கா ரகுவரன்? தொடர்ந்து அந்த மருத்துவ சிகிச்சை தொடர்பாக அந்த பெண்ணிடம் பேசுவதற்காகவும் அவர்களது குடும்பத்தினரிடம் பேசுவதற்காகவும் நேற்றே மாநகராட்சி அதிகாரிகள் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த பெண் அறுவை சிகிச்சையில் இருந்ததால் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்று அது தொடர்பான விவரங்களை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பெண்ணிடமும் அவர்களது குடும்பத்தாரிடமும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எது போன்ற சிகிச்சை அவருக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது, ஏன்னா தற்போது தற்காலிகமாக காலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தாலும் எது போன்ற மேல் சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதை மருத்துவ ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். அதனால மாநகராட்சி சுகாதார அதிகாரிகளும் சரி, மருத்துவ அதிகாரிகளும் சரி, இதன் பிறகு அவருக்கு எது போன்ற சிகிச்சை முறை தேவைப்படுகிறது என்பதை இன்று முதல் அவருக்கு செய்ய இருப்பார்கள் என்று தெரிகிறது. முக்கியமா ரகுவரன், இந்த மாடு முட்டக்கூடிய சம்பவங்கள் தொடராம இருக்கிறதுக்கு ஏற்கனவே விதிமுறைகள்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இதற்காக ஆலோசனைகளோ இல்லது விதிமுறைகளை கடுமையாக்கணும் அப்படின்ற அந்த முடிவையோ அரசு எடுத்திருக்காங்களா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மாடு முட்டிய விவகாரம் தொடர்ந்து சென்னையில திருவல்லிக்கேணியில நடந்துட்டு இருந்தது. ஒரு முதியவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அது போன்ற நிறைய பேர் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுட்டே வந்ததுனால மாநகராட்சி சார்பாக பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மாடுகள், அதாவது இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இது போன்ற மாடுகளை காலையில் அவிழ்த்து விடுவது, மாலையில் அவர்களது வீட்டுக்கு எடுத்து செல்வது போன்ற மாடுகளை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலையும் இல்ல நகர் பகுதிகளிலையும் அவிழ்த்து விடுவது குற்றமாகவே கருதப்படும் என்று சென்னை மாநகராட்சி சார்பாக அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இப்போ ட்ரிப்ளிகேன் போன்ற பகுதிகள்லாம் இது போன்ற மாடுகள் அதிக அளவில் வெளியே வருவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மாடுகள் ஏன் இது போன்ற ஆக்ரோஷமா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறிநாய்கள் அதிகம் கடிப்பதனால்தான் மாடுகள் இது போன்ற ஆக்ரோஷமா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறிநாய்களுக்கான தடுப்பூசிகளையும் மாநகராட்சி சார்பாக எடுத்துட்டு வராங்க. ஒருபுறம் மாடுகளை வீதிகளில் விடுவது தடை செய்யப்பட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தாலும்
மாடுகளுக்கு இது போன்ற நாய்க்கடியினால் வெறி பிடித்து இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக வெறிநாய்களுக்கான தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. அதனால இரண்டு புறமும், அதாவது நாய்களுக்கான தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது, மாடுகள் இது போன்று திரிவதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் ஒரு புறம் எடுத்துவிடப்படுகிறது. ஆனா இது போன்ற முக்கிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவுட்டர் ஏரியா, சென்னை சிட்டிக்குள்ள இது போன்ற நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டாலும் அவுட்டர் ஏரியால இது போன்ற மாடுகள் சுற்றி திரிவது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி ரகுவரன். இந்த மாடு முட்டிய சம்பவம் தொடர்பாக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன, தற்போதைய நிலை என்பது குறித்த விவரங்களுக்கு. அடுத்ததாக